நாங்கள் கொடுக்கணும் மிச்சம் வந்தால் திருப்பி மாவுக்கு கொடுத்து விட்றது தான் அப்படி ஆனால் நாங்கள் அளவாக தான் எடுத்தோம் நாங்கள் மாக்கு அளவா சாப்பிடலாம் மிட்டை சாப்பிடக்கூடாது தான் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டான இருக்கிறோமே. ஏன்டைக்கு இருக்கிறீங்க நாங்கள் வீட்டை கூடாது இன்றைக்கு இருக்கிற முடியும் ஒரு குக்கிங் ஒரு சமையல் செய்வோம். அதுதான் குக்கிங்னு சொல்ல போனால் அது மினிப்பானது என்ன செந்திரன். அதாவது இப்போ சீசன்டா வந்துட்டு அந்த சீசனை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா டக்காண்டே சொல்லிட்டாரு அவரே. நீங்கள் சொன்னீங்க டக்காண்டு மறைக்க மாட்டேன். ஏன்னா உண்மைக்குமே இப்போ தெரியும் பெனங்காய் சீசன். அப்போ நாங்கள் இன்றைக்கு பெனங்காய் பணியாரம் சுட்டு சாப்பிட போகிறோம். என்ன செந்திர பின்ன உண்மை பெனங்காய் பணியாரம் தான் சுட போகிறோம். ஆனால் உண்டோ ஒன்றுலாம் நான் கொஞ்சம் தானோ கிடாக்கு 3 கிடாக்கு ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் பண்ணணும் சுடப்போ இல்லை எங்களுக்கு இல்லை சுட்டா எல்லாருக்கும் கொடுக்கணும் தெரியும் தானே. அதைத்தான் கேட்டு நான் உண்டோ இல்லை அவையில கொடுக்க வேணாம் வெளியே மிஞ்சி மேலே என்னடா ஒன்று காணும் உங்களுக்கு. என்ன பெருசு இல்லை அதோட எனக்கு 2 காணும். இவர் சாப்பிட்றேன் இல்லையா? இவன் சாப்பிட கூட பிறந்த நாளோட கொஞ்சம் கருத்துட்டார் போல இருக்கு. என்ன செஞ்சுரு என்ன வச்சோம்னா கருத்து அதுதான் அப்படி போலாம் இருக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு பெனங்காய் பணியாரம் சுட போகிறோம். அதுக்கு முன்னுக்கு என்ன செய்ய போகிறோம்? சேனலுக்கு போகிறோம். எங்கள் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் வாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணா நாங்கள் போகிற வீடியோட நம்ம வரும். இப்போ வீடியோ போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெனங்காய்க்காயை தான் இன்றைக்கு சாப்பிட போகிறோம். பெனங்காய்க்காய் சாப்பிடல, பெனங்காய்க்காய் செஞ்சு சாப்பிட போகிறோமோ. அப்போ அதுக்கு முதல் வேலையா என்ன செய்ய போகிறோம் தெரியுமோ? பெனங்காய்க்காய் தோலை உரிக்கும். ரைட், நான் உரிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் பாருங்க. ரைட்டோ? கத்தி கத்தி தேவையில்லை, எங்களை கையே கத்திதான். அப்போ கத்தி அப்பா புடுங்குற விதத்தை பார்த்தாலே பயமா கிடக்கு. இப்போ இல்லை பழம் இதுவும் பழுத்த பழமா தெரியும். அது என்னென்னு தெரியுமாண்டா பின்னுக்கும் நல்ல மஞ்சள் அவட்டிப்பா வரும். அதே மாதிரி முன்னுக்கும் அப்படி இருக்கும். பழுத்தா போயில வெடிக்காதோ? வெடிக்கா சில நேரமான தெரியும். மேலால வெடித்தில்ல கஷ்டமா தாங்க அது பேரமாக பெரிய கத்தியா நல்லா இருக்கு. பெரிய கத்தியோ உங்களை விட்டு வச்சிருக்கீங்களா? சரியா வச்சிருக்கீங்களா? ரைட், இதை போடுங்க செஞ்சிடும் போதுவல. ரைட், இனிமே இதை நாங்கள் இப்படியே பிக்கணும். ரைட், இங்கே பாருங்க. உங்களாலாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு. ரைட், இனிமேல் நாங்கள் இந்த தோல் வலை எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு இது பிக்கணும். தீவனாலாம் கஷ்டம் உனக்கெல்லாம் இப்படி என்ன சொல்லி போட்டு ஆள் தைரியத்தை பார்த்தீங்களா? ரைட், ஓகே. இனிமேல் நாங்கள் இந்த தோல் வலை கொண்டையும் என்ன செய்யணும்? இந்த எடுக்கணும் நீங்களும் முண்டை நீங்கள் பேச ஆரம்பிங்க. நீங்கள் பேச இருந்தா காணும் உங்களுக்கு கைக்காம தோல் வளர்த்தான் கற்று நான் செஞ்சேன். அதுக்கான சதையெல்லாம் சேர்த்து எடுத்தாலுங்க சேர்ந்து வந்தா என்ன செய்யலாம்? சேர்ந்து வந்தா போடுங்க. ஆனால் பெனங்காய் சுடுறன்றது இது இடையிலே அண்டு இல்லை. இது ஊற்றிக்கிறாங்க இல்லையா? என்ன செஞ்சுறேன் நான் அப்பம் சுடப்பேன். அங்கால சசியும் சசியான்னு செய்யலாம். என்னவா தண்ணி குடிக்கிறாரு அம்மா. ஏன் நீங்க நல்லா உரிக்கிறீங்க போல. உங்கள்கிட்ட தான் நான் தருவேன் உரிக்க. கஷ்டம் உங்களுக்கு உரிக்க. அத்தன் தோல் எல்லாம் கதையில்லை. இப்படி போலாங்க வேலைங்க. நாங்கள் உண்டை உரிச்சாச்சு. இதுக்குள்ள போடுவோம். இனி அடுத்தது செந்திர நொண்டு உரிக்க. நான் 2 உரிப்பேன். பழகி ஒரு நாள் ஆயிடும். அதான் சம்பவம். ரசிம்பு என்ன செய்றீங்க அங்கால? தண்ணி ஆனா கதைச்சு நாட்டியம் அன்னைக்கு எனக்கு உரிச்சுட்டா சொல்லுன்னு தோல் வலை கொண்டே சந்தோஷம் என்ன செய்ய போறீங்க? கவனமாக போட்டு கொண்டு போங்க. கொண்டு போய்
கொண்டு போய் தோலை சுட்டு சாப்பிடுவோம். மாட்டை கொடுவோம். ரைட். இனிமேல் நாங்கள் இந்த பெனங்காய் தாங்க அக்கா உரிப்பா ரைட். ஓகே, இனிமேல் செஞ்சோன்னு இதை கொண்டு கிட்ட காட்டணும் பெனங்காய்க்காய். நான் இது புளிஞ்சி அப்போ அப்படியே நான் கையை கழுவிட்டு கை கழுவுவோம். அதே மாதிரி விடைக்கு வடிகத்தன் வருவீங்களோ படிக்கணுமே தும்போல் வராம. ஓ பின்ன இனி நாங்கள் இந்த பெனங்காய்க்காய் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிணியோம். பாருங்க. ஓகேமே நம்ம என்கிட்டே இருக்கோம், கொண்டு வந்து காட்டுங்க. பெனங்காய்க்காயை இப்படி இப்படி பிணைஞ்சாதான் இது கொஞ்சம் வடிவான எல்லாம் வரும். நல்லா வடிவா பிணியோம். சந்தோஷம் பெனங்காய்க்காய் விருப்பமே செந்திரன் சொல்ல போறாரு, என்னடா சமைக்க வேண்டிய நேரத்தில் இந்த போட்ட பெனங்காய்க்காய் சுடுவதுன்ட்டு காட்டிக்க போறாரு எனக்கு. இதை நாங்கள் இனிமேல் சுட்டு நல்ல வடிவா எடுத்து தானே இந்த இதெல்லாம் இரண்டு இருக்கும். நல்ல வடிவா பிணியும். சந்தோஷ் கொஞ்சம் தண்ணி விடுங்க. இப்படியே எல்லாத்தையும் பிணைவோமே. ஓகே, காணும் என்ன ஏதோ இது செய்ய போறது போல. இன்னும் ஒரு வே வச்சிருந்தேன் நான். ஓகே, நாங்கள் படி அவங்க செஞ்சிரு வச்சிருங்க படிக்க. சந்தோஷத்துக்கு இது ஆயிடுச்சு பாப்பம் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. ரெண்டும் புளிஞ்சாச்சோ இல்லை என்ன 3 மணிஞ்சாச்சு. இன்னொரு கப்புளி வேணும். திருப்பி கப்புளி வேணும். ஏன்டாஞ்ச எவ்வளோ அக்கடா கப்புளி. ரைட். இனிமே இதுக்கு வடிப்போம் என்ன நாங்கள். ஓ வடியுங்கோ. ஆனால் என்ன இதுக்கு இலியான் கொஞ்சம் கூட விரவினோம். இனிப்பெல்லோ ஆமா பாக்கி எவ்வளோ நல்லா கிடக்கு. நல்லா இருக்கு. இதுக்குள்ள மாவு எல்லாம் போடணும் என்ன. சரி மாவு போடுறோம். இப்படியே சுட்டா குண்டு குண்டா வரும். உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு. இல்லை நீங்கள் எடுத்தெல்லாம் வச்சிருக்கீங்க. பொருட்களும் சொல்லல இதுக்கு என்னென்ன தேவைன்னு. ஆமா இல்லை என்ன செஞ்சுறேன் என்னென்ன தேவைன்னு நாங்கள் சொல்லல. சொல்லு வேணாம். சரி அப்போ வந்து சொல்லுவோம். நீங்கள் வாங்க வேணும். இப்போ தேவையான பொருட்களை பாருங்க. சந்தோஷம் சொல்லுங்க. ஓ சீனி ம் என்ன ரைட். இவ்வளவு தான் பெனங்காய்க்காய். அதை சொட்டு தண்ணி தண்ணி கண்டிப்பா தேவை. சொட்டு கேஸ். ஓகே, தண்ணி காணுமோ ஆக நல்லா தண்ணி ஆங்கரைச்சி எடுக்கக்கூடாது. அந்த பெனங்காய் பானி வரணும் இல்லோ. இங்கே வந்துட்டேன் ரோடி ஓடி வந்துட்டேன். ரோடி நைஸாக ஓடி வந்துட்டேன். சசினுக்கு பெனங்காய்க்கா பிடிக்குமோ? சரி சசினுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவனுக்கு தெரியும் நீங்கள் தர மாட்டேன்னு சொல்லிங்க தருவீங்க என்ன. வரும் என்ன வரும் சச்சின் என்ன வரும் இது பெனங்காய்க்கு அவருக்கு என்னென்ன தெரியல. அவருக்கு என்னென்னே தெரியாதோ வர பண்ணுறேன். இதே நாங்கள் நல்ல வடிவா எடுத்துட்டோமே. என்ன ரெண்டு கிடாக்கு பெனங்காய்க்க என்ன கிடக்காத. இப்போ இது ஓகேண்டா அது சுட வேண்டாம். காணாடி நாங்கள் புறவு சுடுவோம். அது புறவுண்டு நாளைக்கு இல்லை. நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு திருப்பி சுடுவோம். லைசன்ஸ் இருக்கு எனக்கு. உங்களை சுடுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. கேட்க மாட்டேன் வந்து விட்டு அப்படியே தான் குழப்படி. ரைட். இனிமே செஞ்சிடறேன். இதை நாங்கள் நண்டிட்டோமில்லோ. அப்போ இதையும் திருப்பி பொழிய போகிறீங்களா வடிக்க போகிறீங்களே. அப்போ நாங்களே என்ன இதை புளிஞ்ச மாவு குலைக்க பார்ப்போமே. இல்லை நீ கொதிக்க விடுறேன் பார்த்துட்டு அப்படியே. இதை கொதிக்க விட போகிறீங்க. கொதிக்க விடாம சொல்கிறீங்கள. ரைட் ரைட் ரைட். நான் என்ன சொன்னேன் நீங்கள் 2 இப்போ விதத்தை காட்டுறீங்க. கவியில் என்ன நெப்பினோம்
சந்தோஷ் அந்த சட்டி எடுங்க வட்டி நான் எடுத்தா இருக்குங்களா தாங்க தாங்க வைப்போமே இனி என்னுடைய வேலைகள் முடிந்து விட்டன. ஃபினிஷ் ஆகியா இனிமே நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியுமா? பெனங்காப்பானிங்க அந்த இதை தாங்க கொஞ்சம் வேலை செய்வார் குயிக்கா தெரியுமோ. என்னன்னா ஒரு வேலை பார்க்க போறாரு அவசரமா. அதுக்கான என்ன செஞ்சுறேன் அடுத்த வேலைக்கு நாங்கள் என்னென்ன வேலை விடிய போடுறேல கூடுதலாக வழி வேலையில் செய்கிறபடியா கமரா பிடிக்கிற காக்கல் இல்லாதபடியா நம்ம அதான் நாங்கள் போட்டுட்டோம். மழை வந்துட்டேன். சரி இதுக்குள்ள விளையாட்டு இல்லை சரி அந்த பெனங்காய் பானைய சொல்லுங்க செஞ்சு என்ன இருக்கணும் வந்திருக்கு. இனி இது இப்படியே கொதிக்கணுமோ? நல்லா கொதிக்கணும் இது. அப்படியே கொதிக்க அப்புறம் இந்த மாவு இதுக்குள்ள கொட்டணுமா? இல்லாடி இல்ல இல்ல மாவுக்கா குழைக்கணும் ஊற்றி ஊற்றி. இப்போ புட்டுக்கு நாங்கள் குழைப்போம் அப்படி. சரி அப்ப இது நாங்கள் இனிமே நல்லா வடிவா கொதிச்சு வந்தோன்னா பாத்தீங்கன்னா இங்க வேறங்க பெனங்க பனியாரம் பானி நல்ல வடிவா காய்ச்சிட்டோமே சந்தோஷம். நல்லா கொதிச்சு வந்துட்டேன். ஓ அடுத்த கட்டம் நாங்கள் என்ன போட போறோம்? சீனி அளவா போடுங்க. நம்ம ஏற்கனவே சுகர் உங்களுக்கு சொல்லி கிடாக்கு ஆரம்ப கட்டமா. நீங்கள் அதுக்காண்டி வர வைக்கிறத வந்த மாத்த இவ்வளவு கஷ்டப்படணும். அதுதான் சீனி போட்டாதான் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை இல்லாடி பெனங்காய்க்க தின்னல அதான் அதுக்காண்டி ஒரு அளவான லைட்டான இதாக தான் இருக்கும். சந்தோஷத்துக்கு உப்பை போட்டு கொடுத்துருவோம். பெனங்காய்க்க வழியாக சாப்பிடணும். போடுவோம் சீனி தேவையான அளவு தான் எடுத்து வச்சேன். நீங்களே அளவு எடுத்து வச்சுனாங்க. அப்போ மாவுக்கு காணாம வந்தா இருந்துச்சு. எப்பயுமே பெனங்காய்க்கா இல்லை அதை முடான சாப்பிடுறேன். அடுத்த நாள் வச்சு தானே சாப்பிட்றது. அப்போ என்ன சாப்பிட்டு காணாடியோ ருசி தெரியா பார்த்தீங்க. அப்போ அடுத்த நாள்னா டேஸ்ட் கூட யாரு சூட்டுக்குள்ள போட்டது இங்க சந்தோஷ் மீனிங்கார் வேறு லெவலில் இருக்குன்னு 2 ட்ரிப் சாப்பிட்டாரு. அவர் அடுத்த ட்ரிப்பு பெனங்க அக்கா அப்பா சுடுவேன்னு ஒரு மேரங்களை தூக்கி விட்டு டேரேண்ணா சுடுண்டு என்ன அவரே நான் கொண்டு வந்தேன் வேறேண்ணே அதான் கொண்டு வந்தேன் பெனங்க அக்கா. சந்தோஷம் என்ன செய்வோம்? அப்போ அடுத்தது நாங்கள் பானி காய்ச்சுவோம். வாங்க செஞ்சுறோம். நீங்கள் இப்போ இல்லாட்டி என் காய்ச்சிட்டு விட்டுட்டு வாரீங்களா? இதையும் காய்ச்சி என்ன செய்ய போறீங்க? காய்ச்சி போட்டோம் அப்படியே ஊற்ற போகிற முடியல. அப்போ புறேன்னு எனக்கு பெனங்காய் இதில் காய்ச்சுவான் சும்மாவே ஊற்றி இருக்கலாம் பாருங்க. சரி நாங்கள் இப்போ இனிமேல் எடுத்து வச்சிருக்கோம். போதுமாம்மா பச்சை மாத்தானா? எத்தனை சுண்டு இது? இது 1/2 கிலோ. 1/2 கிலோ. 2 சுண்டு. அவருக்கெல்லாம் தெரியுமா? கொஞ்சம் குக்கிங்கில் அம்மாவோட கூட அவர் நிற்கிறேன் வீட்டில். இனிமே இந்த இஞ்சி பாருங்க சேர்ந்து இதுக்க விட்டு நாங்கள் இதை குழைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வந்து வேறங்கோ இப்படியே விட்டு விட்டு அகப்ப காம்பால குழைப்போம். இவ்வளோ பானியும் அப்படியே ஊற்றத்தானே ஒன்றும் இருக்குல்ல. இவ்வளோ பானி ஊற்றும். மாவு களவாத்தான் எடுக்கணும். மிச்சம் வந்தால் திருப்பி மாவுக்கு போட்டு சுடுறது தான் அப்படி. ஆனால் நாங்கள் அளவாக தானே எடுத்தேன் நாங்கள். மா களவாத்தான் இந்த பானி எடுக்கணுமே. நான் என்ன செஞ்சிருப்பேன்? நீங்கள் குழைக்க சொல்லியிருந்தா சட்டி எந்திக்கு அப்படியே ஊற்றிருப்பேன். அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவு தானே உங்களுக்கு சந்தோஷத்துக்கு எல்லாம். அப்போ இனிமேல் நாங்கள் இதோ இப்படி இப்படி விட்டு விட்டு தான் குழைங்க விட்டு விட்டு. மஞ்சள் கலர்லேயே வருமே நான் பெனங்காய்க்க. பெனங்காய்க்கான மஞ்சள் கலர்லாம் தூக்குதா போறீங்களா இதுக்குள்ள சட்டிக்குள்ள? இப்போ டைம் எத்தனை மணி வேற பண்ணுறீங்க? 4 மணி ஆகுது. இந்த நாங்கள் சமையல் பொடி எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி எடுக்கிறேன். சசினும் போகல பெனங்காய்க்க நீ சுடப்போற முன்னாடி அப்படியே நின்றுட்டு அடங்கியே சாப்பிட. என்ன வடியா வந்துட்டோம்? இவ்வளோ அஞ்சால கிடக்குற பெனங்காய் தண்ணிக்கு நான் போல எனக்கு நெய்ச்சினா இல்லை. ஒரு பெனங்காய்க்க காணுமோண்டு பாத்தீங்களா? இவ்வளோ மாவுலேயே இவ்வளோ பெனங்காய்க்க சுடலாமே.
ஓகே இஞ்சி சந்திரம் கிட்ட வந்து பாருங்க. டைட்டிலோ இனிமே நாங்கள் என்ன செய்யணும்? சுட போறோம். இனிமே இதை நாங்கள் சின்ன ரவுண்டா பிடிக்கணுமே மாறணும். இப்ப கை வச்சா கட்டஞ்சு. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்டா, சின்ன ரவுண்டா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் அப்படி சுடேக்க பார்ப்போம். அப்படி செய்யல அப்ப அது கூட நான் போடுறது பிடிச்சு அப்படியே போடுறது எண்ணெய்க்கு. அப்ப நாங்கள் சட்டி எண்ணெய் சட்டி எல்லாம் வச்சு தயாராக்கி போட்டு நல்ல வடிவா மாவெல்லாம் எல்லாமே கிளச்சாச்சு. வடிவா இருக்கு. நாங்க என்ன செய்ய போறோம்? சுட போறோம். அதை அதுக்கு முதல் சட்டியை சூடாக்கணும். என்ன விடுவாங்க உண்மைதான். பாத்தீங்க அது பாத்தீங்களா எவ்வளவு வடிவா மஞ்சள் கலர்ல இருக்கணும். அதுக்கும் இந்த தண்ணியும் தேவை கொஞ்சம் தேவையே. என்னத்துக்காண்டி? தண்ணியில துவச்சு தானே உருண்டி ஆகணும். இல்லாடி ஒட்டி பிடிக்குங்க, கையில ஒட்டி பிடிக்குமே. விளங்கிட்ட இப்பதான் விளங்கினேன் எனக்கு. என்ன விளங்கும் கொஞ்சம் சொன்னாங்க ஆமா. இப்படி விட்டானே நீங்க போத்தலோடைய விட்டுருக்கலாம். காணாது இதே. இப்பதானே வாங்கினேன் திருப்பி. இதே காணாதப்பா. போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு கொதிக்கணும். கொஞ்சம் குறிச்சு விட்டுருவோம். பொடிக்க விடுறதுக்காக விடுவோமே. கொதிக்கணும் நல்ல வடிவா. நீங்க மாவை பிடிக்க கொதிக்க அப்படி இல்ல. நான் இந்த கொழுக்கட்டை சுடுறமா என்னச்சிட்டு பிடிச்சு வச்சு போட்டேன். எண்ணெயை போட்டு பொரிச்சு எடுக்கிறமே. அப்படித்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படி இல்லாம சும்மா அப்படி கொதிக்கலையோ? சத்தம் கேக்குது. மெல்லிசாவே ஏன்னா கொதிச்சா அந்த பனங்க பனியா மேல வரும். ஏன் போட்டு பார்த்தேன் நீங்களும்? ஒன்று குட்டி போட்டு பார்த்தேன் நான். நீங்க அப்படி திரும்பி பார்த்த கட்டத்துக்கு போட்டுட்டீங்க. ஓகே இனிமே தண்ணியில துவச்சு ஒரு பனங்காய்க்காயா போடப்போம். ரைட்டோ? கொஞ்சம் மெசியா இருக்கும். கையே எடுத்து வந்து வேறுங்க இருக்கா போடுங்க. 4-5 போடுங்க வந்து பார்ப்போம். வடிவ பார்த்தீங்கன்னா நீங்க மயங்கிடுவீங்க. சரியா? ஏன் வடிய பேட்டர்ன் இருக்கு. சின்ன பிடிக்கிறீங்க இல்லாடி கணக்கு சரியோ? வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே வந்து பார்த்தா போச்சு. காணையில் என்ன மட்டும் தான் தெரியும். காணையிலையோ பொரியணும் உங்களுக்கு. ஆக ஒட்டி போடாங்க இல்லை. அப்புறம் பனங்காய்க்க ஒட்டி தான் பேர் முழுக்க இல்லை. அதுக்காண்டி தொட்டு தொட்டா போட்டா இதாவாயிரும் சுத்த முடியுங்க தெரியுமா? இல்லை உங்களை ஒவ்வொன்று போடுவோம். போட்டா அதுக்கு என்னதாச்சு ஒன்றாண்டா போடுறான். என்ன ஓகே ரைட் ரைட். இனிமே இந்த பனங்க பனியாக திரப்பா போகிறோம். பிரட்ட போறீங்களா? என்ன ஒட்டி பிடிச்சிட்டோ? இல்லை வேக இல்லை. கொஞ்சம் கேசம் முடிஞ்சிடும். பனங்க பனியாட்டோட கேசம் தட்டு போடா. பிறகுதான் ஆர்டர் பண்ணணும். ஐயோ சொட்டு சொட்டா போதும். இல்லை ஆமாக்கி அழுது பாத்தீங்களா? குரூப் வந்துட்டு சுடுவாங்க. அது இனிப்பைட்டம் தானே. ரசின் என்ன கடுமையாக யோசிக்கிறீங்க? சரி அங்கே ரெடி ஆகிட்டு செஞ்சுறேன். அங்கே ரெடி ஆகிட்டோமோ? ரெடி இதுக்கு விடுவோம். பனங்காய்க்காயில் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? என்ன பாட்டு? இல்லை நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லி தான் நீங்கள் பாருங்க. ரெண்டு அந்த குழந்தை பிள்ளை அந்த பாட்டு இருக்கு. பனி யாரும் சுற்றி கொண்டாடி தெரியுமா உங்களுக்கு அந்த பாட்டு? எனக்கு தெரிய. இந்த இது இப்போதான் நவம்பர் பெரியம்மா முந்தி அந்த செஞ்சிச்சுனது சுக்கு
என்னது சோந்து இந்த பாட்டு தான் பாடி செஞ்சு வேணும் முதல்ல. எனக்கு தெரியாதே, ஆனா எனக்கு இந்த பாட்டு தெரியும். பணியாரம் சுட்டு தாரேண்டா என் மச்சானே, பணியாரம் சுட்டு தாரேண்டா. அப்படி இல்லை, அது வேறமே. சின்ன பணியாரம் முண்டை பெனங்க பணியாரம் சுட இரவு ஆகும். அப்படி போலாம் இருக்கு. நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க இந்த பெனங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்கும் போகணும்ப்பா. போய் குளிச்ச நீங்கள் கேட்கல நான் போடுறேன். பணியாரம் சுட்டு தாங்க, எனக்கு பணியாரம் சுட்டு தாங்க. சரி ஆளுக்கு பெனங்க கண்டவனே இது நடக்குது. அதுதான் வாங்க செந்துற நீங்கள் இனிமே ஒரு நாள் இதை காட்டிட்டு வா, நீங்கள் இதை செய்யுங்க. ஒரு 2 சுட்டு காட்டிட்டு இந்த பாருங்க, நீ எடுப்போம் அறுபது இங்க. சரி வேங்க உங்கள இங்க யாருங்கோ? அம்மா இதுதான் பெனங்காய். தென்னங்காய் சாய். இந்த சட்டிக்கு கணக்கா கிடக்கு புள்ளடாச்சு. இந்த என்ன சொட்டான போட்டு இவ்வளோ வந்துருக்கு. இனிமே அடுத்ததும் சுட போறோம் பெனங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு தரத்துக்கு முடிச்சிட்டோம். இனி நாங்கள் சந்தரம் இந்த பொங்குல பொங்குதோ. அப்போ நான் இப்போ தானே இன்னும் சரியாக கொதிச்சு வந்திருக்கு நினைக்கிறேன். இல்லாட்டி பெரியாரம் களிமாய் தான் இருக்கு. களிமாரியும் இனிமே வாழைக்காய் புஷ் 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 கீட்டாக அப்படித்தானே சார் சந்தோஷ். எண்ணெய் சூடாக சூடாக டக்க நனைஞ்சிடும். பிரச்சனை இல்லை. நீங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. காணும் பையங்கோ அழைச்சி போட்டாரு. தஜின் பார்த்து பார்த்து கிளச்சி போட்டு எனக்கு என்னடா பெனங்க அப்படியா தர அம்மாத்த சுட்டு கொண்டு இதுக்க கணக்க போட வேண்டாம் சொல்ற. நல்லா இருக்க பிள்ளைக்கு ஊதி கொண்டு சிரிக்க. என்னது நாங்க சந்தோஷம் அங்க வருங்க. என்ன செய்யறாரு செந்துற இது ஊதுற பாவம் பாபுள் சின்ன பிள்ளை இல்ல வேற இப்ப இல்லை தசி இதில் கொண்டு வந்து வச்சிருந்தே இல்லை. நல்லா இருக்கும். சரி படி வாங்க 3 பேரும் மின்னட்ட. சரி நீங்கள் துடுங்க, நீங்கள் சமையலை கவனிங்க. நான் சொன்னா எங்களை பார்க்க கொண்டு. ஆனால் நல்ல வட்ட பாருங்க என்ன வட்ட வட்டமா வந்துருக்கேன். நான் நினைச்சேன் அதை பிடிச்சி வச்சுட்டு தான் போடுறேன். இப்போ சாப்பிடக்கூடாது, சுடுவது ஆறட்டும் அந்த பிள்ளைத்தெல்லாம். இனிமே நாங்கள் என்ன செய்வோம் செஞ்சுறோம் ஒரே எல்லாம் சுட்டுட்டு பார்ப்போம். இப்படித்தான் சுடுறாது. சுட்டுட்டு சாப்பிடுங்க பாப். என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பெனங்காய்க்காய் எல்லாம் முடிஞ்சு ஃபுல்லாக சுட்டு முடிஞ்சு கடைசி முடிஞ்சு. ஆனால் என்ன காணாந்த நீங்கள் என்ன கிடக்கு இங்கே பானையும் கிடக்கு அதுக்கு தேவை. அப்போ உண்மையிலே இப்போ என்ன காணாத இல்லை காணும் வடிவாக காணும் வேண்டாம். நாங்கள் ஒரு வதில் இல்லை வாங்கினாங்க. உங்களை காப்போத்தல் பேருந்து காப்போத்தல் இல்லை அரைப்போத்தல் பேருந்து வாங்கி. சரி ஓகே இன்னைக்குமே நாங்கள் கலச்சி போட்டோம். நான் கலச்சி போட்டோம். என்ன செய்கிறது விருப்பப்பட்டு நீங்கள் செய்கிறேன்டா கலக்க தானே வேணும். இங்கே பெனங்காய்க்காய் இந்த வடிவை பார்த்தீங்களா சாப்பிடலாம். இன்றைக்கு சாப்பிடக்கூடாது தான் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செஞ்சதை உடனே உண்மையாக சுட்டு சாப்பிடல. நாளைக்கு தான் கண்டிப்பாக சாப்பிடலாம். அப்பாடா செந்தன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சந்தோஷம் கொடுக்காதீங்க. அவ்வளோதான் அப்படி இருக்குன்னு ஆறுங்க பார்த்து எடுத்து சாப்பிட்டு பார்த்து இங்கே உள்ளுக்கு எல்லாம் இல்லை வடிவா அவிஞ்சு முருமுரண்டி இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு வேங்காயம் உடனே சாப்பிட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். உடனே சாப்பிட நல்லா இருக்கும். இது உடனே சாப்பிட எப்படி டேஸ்ட் அடுத்த நாள் சாப்பிட எப்படி இருக்கும். என்ன கூட சொல்றது உடனே சாப்பிட டேஸ்ட் இருக்காண்டா. ஆனா நீங்க உடனே சாப்பிட உண்மைக்கு மீது நல்லா இருக்கு. உடனே சாப்பிட உண்மையில நல்லா இருக்கு. சொஃப்டா இருக்குல்லோ அதனால சுட்டதா நான் இல்லோ அதுதான் யார் சுட்டாலும் நிறைய சாப்பிடாதீங்க. எந்த பிரச்சனை ஆயிடும். நல்லா இருக்கு. இதோட காணும் வேணா காணும். அப்போ என்ன செய்வோம்
வைப்போம் என்னது வீடியோ பனங்காய்க்க முடிக்கணும்னு சொல்லுங்க பணம் சுட சுட நல்லா இருக்குண்ணே ஆமாங்கம்மா இந்த 5 பேர் பொரியணும் 6 பேர் ஓகே அவங்க முடியுங்க உண்மைக்குமே நாங்கள் பாருங்க ஒரு 1/2 கிலோ அளவுலாம் சுட்டுருக்குறோம் அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பெனங்காய்க்கு இருந்தால் கண்டிப்பாக சுட்டு பாருங்க நல்லா இருக்கும் இப்போ பெனங்காய் சீசன் தான் சீசன் வரைக்கும் நாங்கள் சுட்டுருவோம் எல்லாத்தையுமே நான் செஞ்சுறேன் சீசன் முடிஞ்சோன்னா சுட கஷ்டம் இப்போ எந்த கிடைக்காது பெனங்காய்க்க சுட்டும் நாங்கள் வந்து வீடியோ முடிப்போமே முடிப்போம் பாத்தீங்களா அதுக்கே முண்டோட்டு சாப்பிட்றா பாத்தீங்களா சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடு பிரச்சனை இல்லை இருங்க என்ன செய்யறோம் நல்லா இருக்கு ஜால் நல்லா சாப்பிடுவேன் உடனே சாப்பிடுவோம் உண்மைக்குமே நல்லா இருக்கு அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சுட்டு பாருங்க நல்லா வரும் இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம் பாய்